விசேஷத்துல 12வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அதனுடைய முழு அர்த்தத்தையும் நம்ம வந்து பார்க்க போறதில்ல. அதனுடைய அடிப்படையிலே இனி வரக்கூடிய வேறு சில காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்ய போறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12வது அதிகாரம் ஒரு ஸ்திரீயை பற்றி பேசுகிறது. ஒரு ஸ்திரீ. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதத்தின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உள்ள சிவப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை கீழே பூமியில் விழத்தள்ளிற்று. அது பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இந்த அதிகாரம் துவக்கம் ஒரு ஸ்திரீயை பற்றி பேசுகிறது. சமுதாயத்தில் ஸ்திரீகள் 2ஆம் பட்சமான மனிதர்களாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். மனித சமுதாயத்துல ஆண்கள் முதல்ல, பெண்கள் 2 அப்படிங்கிற மாதிரி நினைக்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. வேதத்தில் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் கர்த்தர் 2 பேருக்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆணுக்கும் பெண்ணையும் சமமாகவே அவர் பாவித்திருக்கிறார். நீங்க நல்ல ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும்னா, அவர் ஆதாமை மண்ணிலிருந்து உண்டாக்கி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு ஸ்திரீயை படைத்தார். ஆதாமுக்கு தான் ஏற்ற துணை உண்டாக்கணும்னு சொன்னார் ஒழிய ஏவாளுக்கு துணை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கல. ஏன்னு சொன்னா ஆண்களுக்கு தான் துணை என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. சமுதாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கூட சில பெண்கள் அவர்கள் துணை இல்லாமலே காலம் கடித்து விடுகிறார்கள். அல்லது பாதி வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ தன் புருஷன் இழந்தால் கூட தைரியமா இருந்து விடுகிறார்கள். ஆனால் தன்னுடைய பாதி வாழ்க்கையில மனைவி ஒரு மனிதன் இழப்பு கொடுத்தால் அவனால் கொஞ்ச நாள் கூட இருக்க முடியல. அவன் மறு திருமணம் செய்து விடுகிறான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர்களை கர்த்தர் விசேஷமான தம் காரியங்களுக்கு பயன்படுத்தும்படி வைத்திருக்கிறார். என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்டா நான் சொல்ல பெண்களை குறித்து, கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கினார். கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கி மனிதர்களை விருத்தியாக படைத்தார். கர்த்தருடைய அந்த சிருஷ்டிப்பின் பணியின் மீதி பணியை செய்கிறவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெண்கள் தான் கர்ப்பமாகி பிள்ளைகளை பெற்று பூமியை நிரப்புவதில் அவங்க தான் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஆகவே என்ன செய்யணும்னா, கர்த்தர் உண்டாக்கின சிருஷ்டிப்பின் பணியின் மீதி பகுதி, மீதி பணி இவர்களுடைய கையின் மூலமாய் தான் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனை உண்டாக்கினார். இன்று இவர்கள் மனிதர்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்றுகிறார்கள் போன்ற அவருடைய முக்கியத்துவம் ரொம்ப விசேஷமானது. இன்னொரு காரியத்தை நீங்க எடுத்து பார்த்தா கூட, சாத்தானையும் பெண்ணையும் பற்றி வேதத்தில் எழுதியிருக்கும் பொழுது கர்த்தர் முதலில் சொன்ன வார்த்தை உனக்கும் ஸ்திரீக்கும். பாருங்க, அந்த இடத்துல ஆதாம் ஒரு டம்மி கேரக்டராய் மாறி விடுகிறார். ஆதாமை பற்றி கர்த்தர் சொல்லல, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டு பண்ணுவேன். அப்ப சாத்தானுடைய நேரடி பகை யார் மேல இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பெண்கள் மேலதான் இருக்கு. ஆகவேதான் சமுதாயத்தில் பல இடங்களிலும் இந்த பெண்கள் சீரழிக்கப்படுவதும், அவர்கள் துன்மார்க்கமாய் நடத்தப்படுவதும், அவர்கள் கொலை செய்யப்படுவதும், அவர்கள் கெடுக்கப்படுவதும், அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போவதும் சாத்தான் அவர்களை குறிவைத்து கிரியை செய்வதற்கு காரணம் என்னன்னா, உனக்கும் ஆதாமுக்கும் அல்ல, உனக்கும் ஸ்திரீக்கும் நேரடி பகை. அதுக்காக ஆதாமுக்கும் சாத்தானுக்கும் இடையில நட்பு இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல, அவர்களை விரோதிக்கத்தான் செய்யலாம். ஆனா நேரடி பகை யாருக்கு இருக்கிறது வசனத்தின் அடிப்படை பார்த்தா உனக்கும் ஸ்திரீக்கும் என்று சொல்லி சாத்தானுக்கும் பெண்ணுக்கும் தான் முதல்ல பகை கர்த்தர் இருப்பதை காண்பிக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்த்தால் ஒரு ஸ்திரீயை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கு. இந்த ஸ்திரீ யார் என்றால் 2 காரியம் சொல்றாங்க, 2 வியாக்கியானங்கள் இதற்கு சொல்ல முடியும். இந்த ஸ்திரீ இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. 2வது இந்த ஸ்திரீ தேவனுடைய சபையை குறிக்கிறது. இது 2 அர்த்தமே இதை நம்ம கொள்ள முடியும். அதை குறித்து நம்ம இனிமே பார்க்க போறோம். இங்க நம்ம பார்க்க போற ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம் என்னன்னா, ஒரு பெண் இருக்கிறாங்க, அவர்கள் கர்ப்பமா இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதத்தின் கீழ் 12 நட்சத்திரங்கள் இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் கூட அவருடைய பாதத்தில் இருக்கு. சூரியனை அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்ப்பமா இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பெற்றெடுக்க போறாங்க. இந்த குழந்தை பெறுவதை ஒரு வலு சர்ப்பம் வாயை திறந்து ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிறது. குழந்தை கொல்றதுக்காக, குழந்தை அழிக்கிறதுக்காக, அதற்காக அது ரொம்ப ஆவலாய் காத்திருக்கிறது. இந்த குழந்தை பிறந்தா அழித்து விட வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த குழந்தை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை செய்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு குழந்தை.
இது போன்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் வேதத்தில் அநேக இடங்களிலே உங்களால பார்க்க முடியும். சமுதாயத்தில் அல்லது உலகத்தில் கர்த்தருடைய விசேஷ திட்டங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது, அல்லது விசேஷ திட்டங்களை நிறைவேற்றுகிறவர்கள் இந்த உலகத்தில் பிறக்க ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது தேவனுடைய விசேஷ திட்டங்கள் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட போகும் பொழுது, துவக்கத்துல சாத்தான் அப்பியர் ஆகி அவர்களுக்கு அந்த திட்டத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். முதல்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் அடிமைகளாக எகிப்து தேசத்துல இருந்தாங்க. இந்த 400 வருடமும் எகிப்திலே கொஞ்ச நாட்கள் அவள் ராஜாக்களை போல வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவருடைய சகோதரனாகிய யோசேப்பு ராஜ அரண்மனையிலே ராஜாவை போல ஜீவித்தார். அதனால அவருடைய இனத்தாருக்கும் அவருடைய ஜனத்தாருக்கும் எகிப்தியருக்கு நடுவிலே ஒரு பெரிய தயவு கிடைத்திருந்தது, மரியாதை கிடைத்திருந்தது கொஞ்ச நாள். ஆனா யோசேப்பை அறியாத வேறு மனிதர்கள் மன்னர்களாக எகிப்து தேசத்திலே வர ஆரம்பிச்ச பிறகு இவர்கள் அப்படி அடிமைகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள். 400 வருடம் அவர்கள் அடிமையாக இருந்தாங்க. அந்த 400 வருட அடிமை தலையில் அவர்கள் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அவர்களுக்கு விரோதமான பல சட்டங்கள் இயற்றப்பட்டது. அவர்கள் கல்லறுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அவர்கள் கல்வி சாலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவர்கள் அடிமைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னார்கள், அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் எகிப்து தேசத்தில் இல்லை என்று சட்டம் போட்டாங்க. இப்படி பல்வேறு விதமான சட்டம் போட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை கொல்லும்படிக்கான சட்ட, ஒரு நூதன சட்டத்தை அந்த 400 வருஷத்துல அவர்கள் எப்பொழுதுமே இந்த கவர்மெண்ட்ல போடவே கிடையாது. ஆனால் மோசேயை கர்த்தர் 400 வருட முடிவிலே அவர் எழுப்ப போகிறார். கொஞ்ச நாளைக்குள்ள மோசே வந்த பிறகு இஸ்ரேலுடைய வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை வரப்போகிறது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது. என் குமாரனை நான் எகிப்திலிருந்து அழைத்தேன், 400 வருடம் எகிப்து தேசத்திலே நீங்கள் அடிமைகளைப் போல கஷ்டம் அனுபவிப்பீர்கள், அங்கிருந்து மிகுந்த பொன்னோடும் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் ஆஸ்தியோடும் உங்களை நான் திரும்ப அழைத்துக் கொண்டு வருவேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேசி சொன்ன வார்த்தை நிறைவேற போகிற காலம் வந்துருச்சு. அப்ப இந்த சாத்தான் அதுவரைக்கும் சும்மா இருந்தவன் இந்த 400 வருடங்களை முடிய போகிற நேரத்துல அவன் கால்குலேட் பண்றான். 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்து அவர்கள் ஊருக்கு போகணும்னா, அதற்கு முன்னால ஒரு மனிதன் பிறக்கணும்னா, அந்த மனிதன் இத்தனை வருடம் உள்ளவனா இருக்கணும்னா, அதுக்கு முன்னால இவ்வளவு காலத்துக்கு முன்னாலேயே நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சு எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர்களுக்கு நடுவிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். இந்த சட்டம் எதற்கு கொண்டு வந்தான் தெரியுமா? இஸ்ரேலிய பெண்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும். உண்மையிலே ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டா எகிப்திற்கு தான் நஷ்டம். நாளைக்கு அவருடைய கட்டடத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. வெறும் பெண்களை வைத்துக் கொண்டு கட்டட வேலைகளை செய்ய வைக்க முடியாது. அங்கே எகிப்தில பெரிய பெரிய பிரமிட் கட்டி கொண்டிருந்தார்கள், பெரிய பெரிய ஸ்பிங்ஸ் என்று சொல்லுகிற பெரிய பெரிய சிற்பங்களை கட்டி கொண்டிருந்தார்கள், பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டி கொண்டிருந்தார்கள். எகிப்துடைய கட்டிடக்கலை இன்றளவும் வானளாவ புகழப்படுகிறது. எகிப்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்களை, அங்கிருக்கூடிய பெரிய மன்னருடைய கல்லறைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. இவ்வளவு பெரிய கற்கள் எல்லாம் எப்படி மேலே கொண்டு வச்சாங்கன்னு சொல்லி. உலகத்தின் அதிசயங்களில் ஒன்றாக எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த பிரமிடுகளும் கருதப்பட்ட காலம் இருக்கிறது. அவ்வளவு பெரிய பெரிய சிற்ப கலையிலும் கட்டிடக்கலையிலும் அவர்கள் அந்த நாள்ல சிறந்து விளங்கினாங்கன்னா அதுக்கு முழு காரணம் அங்கே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்கள் தான். அவங்க தான் கல்லை கொண்டு போய், மண்ணை கொண்டு போய் கட்டிடங்களை கட்டி, ஸ்பிங்ஸ் கட்டி, பெரிய பெரிய பிரமிட்களை கட்டி, இந்த மன்னர்கள் வாழ்வதற்குண்டான அரண்மனைகளை கட்டி, மாட மாளிகைகளை கட்டி எல்லாம் கட்டினாங்க. அடிமைகளாக இரவு பகலாக வேலை செய்தார்கள், குறைந்த கூலிக்கு வேலை செய்தார்கள், வெறும் சாப்பாடு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது. இந்த கட்டிட வேலைகள் நிறைய அங்க நின்று கொண்டிருந்தது. எகிப்திய மன்னனாகிய பார்வோன் இஸ்ரவேலர்களை அனுப்ப சம்மதிக்காததற்கு முதல் காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கட்டிட வேலைகள் இவர்களை அனுப்பிவிட்டால் நின்று விடும், அது பாதியோடு நின்றும். நம்ம போட்டிருக்கிற திட்டங்கள் செயல்படுத்தப்பட முடியாம போயிடும், சாலைகள் அமைக்க முடியாது, அங்க இருக்கக்கூடிய மலைகளை தகர்த்து கட்டிடங்களை எழுப்ப முடியாது, மன்னர்களுக்கு ஆடம்பரமான மாளிகைகளை ஏற்படுத்த முடியாது, கட்டட வேலை பாதி பாதியா நின்று போயிடும். அப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டாங்க. ராஜாவுக்கு தெரியாதா? ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு விட்டால் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்கு பிறகு தங்கள் கட்டட பணியை செய்வதற்கு வேலையாட்களே கிடைக்க மாட்டாங்க, வெறும் பெண்கள் தான் இருப்பார்கள் அங்கே. அவர்களை வைத்துக் கொண்டு பெரிய பெரிய கட்டட வேலைகளை, ரொம்ப கனமான வேலைகளை செய்ய முடியாதுன்னு தெரியும். அது தெரிந்தும் ஒரு சட்டத்தை போடும்படிக்கு சாத்தான் அவருடைய இருதயத்தை நிரப்பினான். ஒரு சட்டம் போடு, அங்க ஆண் குழந்தை எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும், பெற்றோர் கொண்டு வந்துடணும். குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்சாலே உடனே அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட வேண்டும்.
எகிப்திய ராணுவ வீரர்கள் வீட்டுக்குள்ள புகுந்து பிள்ளைகளை பிடித்து சுவரிலே மோதி அடித்து நொறுக்கி விடுவார்கள். இந்த மாதிரி காரியமெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த காலத்துலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அழைத்து செல்ல போகிற இரட்சகனாக வரப்போகிற மோசே என்கிற ஒரு பெரிய மனிதன் எகிப்திலே பிறக்க போகிறார். அது தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பூமியை தொடுவதற்கு முன்பாகவே வலு சர்ப்பம் தன் வாயை திறந்து அந்த கர்ப்பத்திற்காக காத்திருக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு சட்டம் போட்டான். நீங்க நல்லா பாருங்க, மோசே பிறந்த காலத்துல தான் அந்த சட்டம் இருந்தது. அதற்கு முன்னாலும் அந்த சட்டம் இல்லை, அதற்கு பின்னாலும் அந்த சட்டம் இல்லை. அப்ப அந்த சர்ப்பம் ஒவ்வொரு முறை தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற மனிதர்கள் அல்லது தேவன் ஒரு செய்ய போகிற ஒரு பெரிய திருப்பு முனையான ஒரு காரியம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் இந்த வலு சர்ப்பம் அப்பீராகி அந்த சட்டத்திற்கும் அந்த காரியத்திற்கு விரோதமாய் தன் வாயை திறக்க ஆரம்பித்து விடுகிறது. சாத்தான் எப்பவுமே வரட்டும் பார்த்துக்கலாம் என்று சொல்லி காத்திருக்க போறதில்லை. மோசே பிறந்து இனி வளர்ந்து 75 வயசாகி அவர் நல்ல வயதான பிராயத்துல தான் இனி ஊழியத்துக்கு அழைக்கப்பட போகிறார். அவர் ஊழியத்துக்கு வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று சாத்தான் இருக்கிறது இல்ல. அவன் அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் ஒரு கர்ப்பத்தில் கருவில் இருக்கும் பொழுதே அழித்து விட வேண்டும், கலைத்து விட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அது வரக்கூடாது, அது தொடக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம். அதனால் அது பார்த்து கொண்டே இருந்தது. எந்த கர்ப்பத்திலே அந்த மனிதன் வரப்போகிறான் என்று தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தீர்க்கதரிசியான ஒரு பெரிய மனிதன் வருவான் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற மனிதன் பூமியிலே பிறக்க போகிறான். எந்த குடும்பத்தில் வருவாருன்னு தெரியல, எந்த வயிற்றுல பிறப்பாருன்னு தெரியல, எந்த வீட்டுல வருவாருன்னு தெரியல. ஆகவே ஒட்டுமொத்தமாய் அங்கே கர்ப்பம் திறந்து பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் உண்டாச்சு. ஏன் அந்த சட்டம் போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆண் குழந்தைகள் மேல் எகிப்து தேசத்துக்கு என்ன கோபம் இருக்க முடியும்? வேற என்ன காரணம் உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் போட்டாங்க. எதுக்கு? அந்த குழந்தைகள் என்ன செய்கிறது? ஒருவேளை ஆண்கள் மேல அவர்கள் கோபம் இருந்தா அங்கே இருந்த வயதான வாலிப வயதில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் கொலை செய்ய வேண்டியதானே? ஏன் குழந்தைகளை தொட வேண்டும் என்று பார்த்தால் அதோடைய நோக்கம் மற்ற பிள்ளைகள் அல்ல. அதிலே வருகிற ஒரே ஒரு குழந்தை மோசேதான் அவருடைய நோக்கம். ஆனால் யார் என்று அவனுக்கு தெரியல. ஆனால் வரப்போகிறது தெரிகிறது. ஆகவே வலு சர்ப்பம் வாயை திறக்க ஆரம்பித்து விட்டது. அதே மாதிரி மற்றொரு சந்தர்ப்பத்திலே இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது மறுபடியும் ஒரு சட்டம் போடப்பட்டது. 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும். 2வது சட்டம், இந்த கர்ப்பம் திறந்து பிறக்கிற குழந்தைகள் அல்லது ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டம் உலகத்துல 2வது முறையால் இயேசு பிறக்கும் போதுதான் போடப்பட்டது. இந்த சட்டம் ஒருவேளை மனிதர்களாலும் மன்னர்களாலும் கொண்டு வரப்பட்ட சட்டம் போல தோன்றினாலும் உண்மை அது அல்ல. அவங்களுடைய இருதயத்தை நிரப்பி ஏவி இந்த சட்டத்தை போட வச்சது யாருன்னு பார்த்தா சாத்தான், வலு சர்ப்பம். அவனுக்கு தெரியுது, அங்கிருந்து அந்த நாட்களை கால்குலேட் பண்ணிக்கொண்டே வருகிறான். இந்த வருடங்களிலே இந்த காலங்களிலே தான் உலகத்தை மீட்கும் இரட்சகரான இயேசு தோன்ற வேண்டும். சரித்திரத்தை புரட்டி போட்ட, சரித்திரத்தை மாற்றி அமைக்கிற, மனிதனுடைய கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்ட விலங்குகளை உடைத்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இழந்த பரதேசை மறுபடியும் கொடுக்கக்கூடிய, தன்னுடைய ரத்தத்தை சிந்த போகிற மேசியா வர வேண்டிய காலம் இதுதான். ஆனா பாருங்க, இயேசு பிறந்து 33 வருஷம் ஊழியம் செய்து அப்புறம்தான் மரிக்க போகிறார். 30 வருஷத்துக்கு பிறகுதான் ஊழியம் செய்ய போகிறார். சாத்தான் 30 வருஷம் பொறுமையாய் காத்திருக்கலாம் என்று சொல்லி நினைக்கல. அவன் கருவில் இருக்கும் பொழுதே தேவனுடைய திட்டத்தை சிதைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த 2வது முறையும் அப்படி ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த குழந்தையை நோக்கி பார்த்தது. அது குழந்தை என்றால் அது குழந்தை மாத்திரம் நீங்க சொல்லக்கூடாது. கர்த்தருடைய திட்டம் ஒரு பெரிய திட்டம், சரித்திரபூர்வமான ஒரு திட்டம், ஒரு திருப்பு முனை, ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் டர்னிங் பாயிண்ட். எப்பொழுதெல்லாம் முன்னறிவிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படுவதற்கு ஆயத்தமாகுதோ வலு சர்ப்பம் வந்துருவான். வலு சர்ப்பம் வந்து நிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப முதல் காலங்கள்ல நம்ம பாக்குறோம், மோசேயின் காலத்திலே வலு சர்ப்பம் தன் வாயை திறந்து பெண்ணின் கர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தது. குழந்தைகளை விழுங்க துடித்தது. அதுக்கு பிறகு ரொம்ப வருஷம், ஏறத்தாழ ஒரு 3000 வருஷம் அந்த சட்டம் இல்ல உலகத்துல. மறுபடி இயேசு பிறந்த பொழுது அதே சட்டம் வந்தது. 3வது முறை கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை கொல்வதற்கு சர்ப்பம் வாயை திறக்கும் அந்த அனுபவத்தை வெளிப்படுத்த விசேஷத்துல கடைசி காலத்துல ஒரு தடவை அந்த சர்ப்பம் இதே போல கர்த்தருடைய திட்டத்தை கருவிலே அழிப்பதற்காக தன் வாயை திறக்க போற அனுபவத்தை தான் 12வது அதிகாரத்துல படிச்சு பார்க்கிறோம். இது 3வது சந்தர்ப்பம், அது 3வது காரியம். அது உலக வரலாற்றில், வேதாகம வரலாற்றில்
மூணாவது சம்பவம் இந்த சம்பவம் அது பாக்குதான். அப்படியானால் இந்த கடைசி காலங்களை மோப்பம் கண்டுபிடித்து, இது இங்க மாத்திரம் இல்ல, தேவன் ஒரு ஊழியத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போனா, ஒரு டர்னிங் பாயிண்ட் வைக்க போனா, அந்த நேரத்தில் சாத்தான் அப்பீர் ஆகி அதை கருவிலே கலைத்து விடுவதற்கு முயற்சி பண்ணுவான். இப்போ இனி கடைசி காலத்துல ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையான காரியம் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. ஆகவேதான் சாத்தான் மோப்பம் கண்டுபிடித்து அந்த திட்டத்தை அழிப்பதற்கு வலுசற்பமாய் தன் வாயை திறக்கிறான் என்று வேத புத்தகத்தில் எழுதியிருக்கு. இனி வரக்கூடிய இந்த காலத்துல ஆண் குழந்தைகளை கொல்லும்படிக்காகவோ அல்லது பெண் குழந்தைகளை கொல்லும்படிக்கானதோ சட்டம் வெளியரங்கமாய் கொண்டு வரப்பட போகிறது இல்ல. இந்த சட்டம் நமக்கு எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய திட்டம் எப்ப ஆரம்பிக்க போகுதோ அந்த நாளில் சாத்தான் அதை அழிப்பதற்கு முயற்சி பண்ணுவான் என்பதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு காமிக்குது. அப்போ இனி வருகிற காலத்துல ஒரு பெரிய திருப்பு முனையான தேவ திட்டம் இந்த உலகத்திலே நிறைவேற்றப்பட போகிறது. அந்த திட்டத்தை துவக்கத்திலே அழித்து விடுவதற்காக சாத்தான் முயற்சி பண்ண ஆரம்பிப்பான். இது ஆவிக்குரிய ஒரு சட்டம், ஸ்பிரிச்சுவல் ரூல் அல்லது லா. தேவன் ஒவ்வொரு காரியத்தை ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை அவர் கொண்டு வரும் பொழுது சாத்தான் அதற்கு ஒரு செக்மேட் வைக்க வேண்டும். அங்க நிக்கணும், அப்படி செக் அப்படின்னு நிக்கணும். அதை தான் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்த்தோம். இது மாதிரி ஒண்ணு நடக்க போதான். கடைசி காலத்துல தேவன் செய்ய போகிற 3 பெரிய காரியங்களை வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. 3 காரியம். கடைசி கால கிறிஸ்தவர்களுக்கு நடுவிலே அவர்கள் கைகளில் கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிற 3 காரியங்கள், 3 திட்டம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கு. இந்த திட்டங்கள் இந்த கடைசி காலத்துல தான் நிறைவேற்றப்பட வேண்டும். சாத்தான் என்ன செய்யறான்னா, இந்த திட்டத்தை எப்படியாவது அழிச்சிடணும், நிர்மூலமாக்கிறணும், குழப்பிடணும். அந்த திட்டத்தை இந்த உலகத்தில் நடக்க விடக்கூடாது, கருவறையிலே அதை கழித்துவிட வேண்டும் அல்லது அழித்து விட வேண்டும் என்பது சாத்தானுடைய நோக்கம். ஆகவே வலுசற்பமாகிய சாத்தான் தன் வாயை திறக்க ஆரம்பிக்கிறான். நான் சொல்றது இந்த வசனம் இந்த பகுதிக்கு உண்டான அர்த்தம் இல்ல. இனி தேவன் செய்ய போகிற திட்டத்தை சாத்தான் மோப்பம் கண்டுபிடித்து விட்டான். அதற்கு விரோதமாய் அவன் தன்னுடைய செக்மேட் காரியங்களை கொண்டு வந்து வைக்க போறான். அது என்னென்ன என்று பார்க்க போறோம். கடைசி நாட்களில பிரதானமான 3 காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு, கர்த்தருடைய ஜனம் வரும் கோபாக்கினையில் மரணத்தை ருசி பாராமல் அது தப்புவிக்கப்பட வேண்டும். முதல் காரியம். ஏன்னா வேதத்துல போட்டு கடைசி நாட்களில் வருகிற இந்த கொடு மரணங்களில் மரிக்கிற எவனும் பரலோக ராஜ்யத்தை சென்றடைய மாட்டான். சுனாமி விபத்துன்னு சொல்றாங்க, அலைகள் கொந்தளிக்கும் என்று சொல்லுகிறார்கள், நிலநடுக்கம் வரும் சொல்றாங்க. வேதத்துல போட்டிருக்கு பாருங்க கடைசி கால அடையாளங்கள். அந்த அடையாளங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மரணம். உலக ஜனத்தொகையிலே 4இல் ஒரு பகுதி, அப்புறம் 3இல் ஒரு பகுதி, 2இல் ஒரு பகுதி மரணம் அடையும் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. ஆனா அதே அதிகாரத்துல நம்ம நல்ல நுணுக்கமா பார்த்தா சொல்லுகிறது, அங்கே மரிக்கிறவர்களை விழுங்குவதற்காக நரகம் பாதாளம் தன் வாயை திறந்து கொண்டே பின்னால் அந்த குதிரைக்கு பின்னால போச்சான். என்றால் இப்படிப்பட்ட மரணத்தில், இப்படிப்பட்ட விபத்துகளில், இப்படிப்பட்ட காரியத்தில் அல்லது தேவனுடைய கோபாக்கினையில் மரிக்கிற எவனும் நரகத்திற்பை தான் அடைய முடிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நீங்க அதென்ன பிரதர், அதென்ன நியாயம் இல்லையே, நீங்களும் நானும் பேசிக் கொள்வதில்லை நியாயம் என்பது. தேவன் சொல்றது பேர் தான் நியாயம். ஒருவேளை நமக்கு அது நியாயமா தெரியும் சில காரியம் நியாயம் இல்லாததாய் தோன்றும், சில காரியம் நமக்கு பார்த்தா சட்டம் வேற மாதிரி தோன்றும். பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு உவமையை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த உவமையில சொல்றார், 100 ஆடுகள் உள்ள ஒருவன் தன்னுடைய ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா தன்னுடைய 99 ஆட்டையும் விட்டு விட்டு அந்த ஒரு ஆட்டை தேட போவான் அப்படின்னு சொல்லுது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 99 ஆட்டை அப்படி சும்மா விட்டுட்டு ஒரு ஆட்டை தேட போலாமா? அப்ப இந்த 99 ஆடு என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது செதறி போயிடும். இது புத்திசாலித்தனமா? நீங்களே என்ன செய்வீங்க சொல்லுங்க? 99 ஆட்டை விட்டு விட்டு ஒரு ஆட்டை தேடி போனால் இந்த 99 ஆடு என்ன ஆகும்? இது என்ன கான்செப்ட்? இது நம்முடைய பார்வையிலே நமக்கு அது விளங்கவில்லை. நம்ம சும்மா உலக பிரகாரம் யோசிச்சு பார்த்தா அப்படித்தான் அது. ஆனால் பரலோக சம்பந்தமா கர்த்தர் சொன்னதுதான் அது. அதனால சில காரியத்தை சும்மா நம்முடைய புத்தி அறிவிலே, தலையறிவிலே வைத்து யோசித்துக் கொண்டு இதெல்லாம் நியாயம் இல்லையே, அதெல்லாம் நியாயம் இல்லை என்று நாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. நியாயம் என்பது நீங்களும் நானும் பேசி விவாதித்து ஒரு முடிவுக்கு வருவது அல்ல. அது பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட வேண்டும். அது பேர் தான் நீதி, நியாயம். அது சொன்னதுதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு யோசிக்க கூட கேட்க கூடாது. அப்ப இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டா,
இனி வருகிற அந்த கடைசி நாட்களில் தேவன் செய்ய போகிற காரியங்களுக்கு விரோதமா சாத்தான் அது துவங்க போகிற காலத்துல செக்மேட் வச்சிருவான். ஏனென்றால் கடைசி காலத்துல மனிதர்கள் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும். யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்துல கூட, இந்த அதிகாரத்துல கூட பாருங்களேன், சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது, சகல ஜாதிகளின் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. கர்த்தரை காப்பாற்றி விட்டார். சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்துடல. அந்த கொடிய காரியத்தில் அவருடைய கைகளில் அந்த பிள்ளை ஒப்பு கொடுத்து விடவில்லை. அவர் எடுத்துக்கொண்டார் தன்னுடைய சிங்காசனத்தை நோக்கி என்று சொல்லி வேதம் சொல்லு. இலவு காத்த கிளி போல சாத்தான் ஏமாந்து போயிட்டான். வலுசற்பமாகிய பாம்பு அப்படியே அந்த குழந்தை பிறக்கும் வாயை திறந்தே பார்த்திருந்தது. குழந்தை பிறந்த உடனே காணாம போச்சு, ஏமாந்து போய்விட்டான். ஒவ்வொரு முறை இப்படிப்பட்ட கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் பொழுதும் சாத்தான் வந்து வாயை திறந்திருப்பதும் கடைசியில் ஏமாந்து போவதும் ஒவ்வொரு முறையும் நடக்கிற ஒரு காரியம்தான். மோசே பிறந்த போது அப்படித்தான். அதை நுணுக்கமா வச்சு பார்த்து எல்லா குழந்தைகளும் கொல்லணும்னு சொல்லி திட்டமெல்லாம் போட்டான். மோசே தப்பி விட்டார். இயேசு பிறந்த பொழுது 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய சட்டத்தை போட்டார். இயேசு தப்பி விட்டார். இங்கே இந்த ஸ்திரீனுடைய அவருடைய வயிறு திறந்து அவருடைய கர்ப்பம் திறந்து குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை கொல்லலாம் என்று வலுசற்பமாகிய சாத்தான் வாயை திறந்தால் அந்த ஆண் குழந்தை தப்பி விட்டது. அல்லேலூயா. இதிலிருந்து என்ன சொல்லுதுன்னா, சாத்தான் தன்னுடைய முயற்சிகளில் சற்றும் தளராமல் தன் முயற்சி செய்து கொண்டே இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் ஒருவனும் அசைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் அது அவன் தெரிஞ்சாலும் கூட அவன் அப்படியே வாயை திறந்து அந்த வயித்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். குழந்தை பிறக்கட்டும், என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. குழந்தை தப்பி விட்டது. கர்த்தர் நீதிமானை கொடிய மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. வேதத்தில் அப்படி போட்டிருக்கு. அதிலும் இந்த கடைசி காலத்துல நடக்கும் அந்த டிசாஸ்டர், அந்த டெத்துகள், சாவுகள், மரணங்கள், அதுல மரணம் ஒரு குதிரையில ஏறி கடந்து வருகிறது. பின்னால பாதாளம் தன் வாயை திறந்து கொண்டு போனதாக வேத வசனத்தில் எழுதியிருக்கு. அப்படியானால் இப்படிப்பட்ட மரணத்தில் கர்த்தருடைய சபையோ தேவனுடைய ஜனங்களோ அழிந்து போகாதபடி, மரிக்காதபடி அவர்கள் காத்துக் கொள்ளப்பட வேண்டியது அவசியம். அதற்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். என்ன திட்டம் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைசி காலத்துல வருகிற ஆபத்துகளிலிருந்து கர்த்தருடைய சபை தப்ப வேண்டும் என்பதான் அவருடைய திட்டம். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, உபத்திரவ காலத்தில் கர்த்தருடைய சபையும் உபத்திரவப்படத்தான் வேண்டும், அது உங்களுடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்கள் தப்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. தப்பணுமா? சபை தப்பணும், கர்த்தருடைய சித்தம். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லி அந்த ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பினால்தான் மனுஷகுமாரன் வரும்பொழுது அவருக்கு எதிர் நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்ப கர்த்தர் இந்த உலகத்திற்கு கொடுத்த இந்த ஜெபம் என்கிற இந்த கான்செப்ட் மனிதர்களை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட போகிறது இந்த கடைசி காலத்துல. இதுவரைக்கும் அவர்கள் செய்த ஜெபம் தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து கழுவிக் கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசத்துல சுபிட்சத்தை கொண்டு வருவதற்காக அல்லது மழை தாழ்ச்சி உண்டாகும் பொழுது மழை தாழ்ச்சி போக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் ஜெபம் தங்களுடைய வியாதிகளை குணமாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா கடைசி காலத்து ஜெபம் அவருடைய ஜீவனை தப்புவிப்பதற்காக பயன்படுத்தப்பட போகிற ஒரு புதிய ஜெப திட்டத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, சத்துரு தன் வாயை திறந்திருக்கும் பொழுது, பாதாளம் தன் வாயை திறந்திருக்கும் பொழுது, மரணம் தன் வாயை திறந்திருக்கும் பொழுது தம்முடைய ஜனங்கள் அதில் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன். அவர் சொல்றார், இல்ல பிரதர், உபத்திரவ காலத்தில் உபத்திரப்பட்டே ஆக வேண்டும். உபத்திரப்படுவது நல்லது, வசனம் சொல்லுது. நம்ம என்ன பண்ண, நல்லாவா இருக்கிறோம், உபத்திரம் தான் படுகிறோம். ஆனால் கடைசி காலத்தில் வருகிற கொடும் உபத்திரவங்கள் இருக்கு பாருங்க, அவைகளுக்கு நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். இல்லாவிட்டால் ஏன் கர்த்தர் இப்படி சொல்றார்? நீங்க தப்ப வேண்டாம், சும்மா ஜெபம் பண்ணி அதை தாங்கிக் கொள்ளும் அந்த பலனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கலாம். கர்த்தர் பச்சையா ஓபனா சொல்லி, நீங்கள் தப்பி, அதுதான் கர்த்தருடைய சித்தம். நீங்க தப்பணும், நீங்கள் இதுல மாட்டக்கூடாது, நீங்கள் சிக்கக்கூடாது, சபை அதில் சிக்கிக் கொள்ளக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இல்ல சிக்க வேண்டும் என்றால் சிக்கிக்கொள். எனக்கு அதுல ஒண்ணு ஆட்சேபம் இல்லை. அவர் ஆணித்தரமா போட்டு, இல்ல சபை சிக்கித்தான் தீர வேண்டும், நல்லது, சிக்கிக்கொள். சிக்கி அதிலிருந்து தான் நாங்கள் வாங்க, எப்படியாவது வாங்க.
சிக்க வேண்டாம் என்றால் சிக்க வேண்டாம், சிக்கிதே திருவோம் என்றால் சிக்கிக் கொள்ளுங்கள், நமக்கு என்ன. ஆனா வேதம் சொல்லுது நீங்கள் தப்ப வேண்டும் என்பதான் தேவனுடைய சித்தம். தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கணும். நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும் பொழுது இவைகளுக்கு நீங்கள் தப்பி, அதுக்கு மேல எல்லாம் என்ன போட்டிருக்கு பாருங்க, கடைசி கால உபத்திரவங்களை பற்றி போட்டிருக்கிறது. ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதியும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், நாடுகளுக்கு விரோதமாய் நாடும், இயற்கையின் சீற்றங்களும், கடல் அலைகள் கொந்தளிப்பதும், வானத்தின் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுவதும், சூரியனும் சந்திரனும் இருளாய் மறைவதும், நட்சத்திரங்கள் பொலவென்று உதிர்ந்து விழுவதும் போன்ற பயங்கரங்களெல்லாம் சொல்லி, இந்த பயங்கரங்களுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்ற தம்முடைய விருப்பத்தை கர்த்தர் சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்திலையும் பாருங்களேன், சபையானது கர்ப்பவேதனைப்பட்ட அந்த பெண் உலகத்தை தன் இருப்பு கோலால் ஆளுமை செய்கிற, எல்லாவற்றிலும் ஜெயித்திருக்கிற ஒரு சந்ததியை பிறப்பிக்கும் பொழுது கர்த்தர் அதை தப்புவித்து தன் சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்று வேத புத்தகத்தில் போட்டு. அல்லேலூயா. ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கி அவளுடைய கர்ப்பவேதனைப்பட்டு ஒரு குழந்தை பெற்று இந்த வலுசற்ப வாயை திறக்கும் போது அது வாயில கொண்டே போடுறதுக்காக கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, குழந்தை வரட்டும், அதை விழுங்கி போடுவேன் என்று காத்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதை தன் சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அப்பொழுது அந்த சர்ப்பம் ஏமாந்து போய்விட்டது. வசனம் போட்டு. அப்ப கர்த்தர் தரும் திட்டங்களை சாத்தான் கருவிலே அழிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறான். கருவிலே அழிப்பதற்கு முயற்சி. அப்ப இனி வருகிற காலங்களில் கர்த்தர் செய்ய போகிற ஒரு பெரிய மாறுதல், நம்முடைய ஜெபம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கடைசி கால பேரழிவுகளில் இருந்து தப்புவிக்க போதுமான ஒரு புதிய ஜெபத்தை கர்த்தர் பூமிக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அந்த ஜெபம் உபத்திரவங்களில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் இந்த கடைசி கால பயங்கரங்களில் இருந்தும் மனிதர்களை தப்புவிக்கவும், அவர்களை கர்த்தருக்கு முன்பாக நிலைநிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்படுற ஜெபம். ஜெபத்துல எத்தனையோ வெரைட்டி இருக்குது, வெரைட்டி ஆஃப் பிரேயர்ஸ். ஜெபத்துல எத்தனையோ அந்த ரகங்கள் இருக்கிறது. சில ஜெபங்கள் மற்றவர்களுக்காக நம்ம பண்றோம். இங்க உட்கார்ந்து அசாமுக்காக பண்றோம். அசாம்ல ஆண்டவரே குண்டு போட்டக்கூடாது, போட்ட குண்டெல்லாம் வெடிக்கக்கூடாது, வெடிச்சாலும் யாரும் சாகக்கூடாது ஜெபிக்கிறோம். நம்ம நாட்டுல மழை பெய்ய வேண்டும், வெள்ளம் வர வேண்டும், அல்லது நல்லா எல்லா விவசாயம் செழிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அல்லது நமக்கு வியாதி வந்துருது, ஆண்டவரே வியாதியிலிருந்து எங்களை சுலமாக்கும் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை பற்றி சொல்லல. இங்கே சொல்லப்படுகிற ஜெபம் 2 வேலைகளை செய்வதற்காக விசேஷித்து கொடுக்கப்படுகிற ஒரு புதிய ஜெப திட்டம். அது இந்த ஜெபம் என்ன செய்யுதுன்னா, கடைசி கால பேரழிவின் சாயை கூட உங்கள் மேல் விழாத அளவுக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காத்துக்கொள்ளவும், அதுதான் விசேஷமா ஒரு ஜெபம். காத்துக்கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தர் வரும்பொழுது நீங்கள் எதிர்கொண்டு போக மனுஷகுமாரனுக்கு முன்பு, தேவனுக்கு முன்பு நீங்கள் நிற்கும் தகுதி உள்ளவர்களாக உங்களை ஆயத்தப்படுத்தவும் ஒரு ஜெபம் இருக்குது. ஒரு புதிய கேட்டகரி ஆஃப் பிரேயர், ஒரு புதிய விதமான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் இனி வருகிற காலங்களிலே சபைக்கும் தன் ஜனங்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அது ஒரு புதிய மாற்றம் கொண்டு வர போறார். ஜனங்கள் ஆங்காங்கே கர்த்தர் விழித்திருந்து செய்கிற ஜெபம், விழித்திருந்து தங்களுடைய ஆத்மாக்கள் காக்கப்படும்படி, தாங்கள் ஆயத்தப்படும்படி, கர்த்தர் வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு போக அவர்கள் பாத்திரவானா இருக்கும்படிக்கான ஒரு புதிய ஜெபத்தை கர்த்தர் கற்பித்து தரப்போகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஒரு ஜெபத்தை அப்போஸ்தலரின் காலத்திலே கர்த்தர் அவர்களுக்கு பொதுவான ஒரு ஜெபமாய் கற்றுக் கொடுத்ததை போல, ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததை போல, கடைசி காலத்துல ஒரு விசேஷித்த பிரேயர் கர்த்தர் வச்சிருக்கிறார். கடைசி காலத்துல ஒரு விசேஷித்த பிரேயர் ஆவி கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த பிரேயர் என்ன செய்யுமா, உங்கள் சரீரத்தை சுகமாக்க அல்ல, அல்லது உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளிலிருந்து தீர்ப்பதற்காக மாத்திரம் அல்ல, அல்லது எங்கோ இருக்கிற மனிதர்களுக்கு அழுது ஜெபிப்பதற்குண்டான, திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்குண்டான அந்த போராட்டத்தின் ஜெப ஆவியும் அல்ல. இது முழுக்க முழுக்க விசேஷமா எதற்கென்றால், நீங்கள் இந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கும், தப்பின நீங்கள் கர்த்தர் வரும்பொழுது அவருக்கு முன்பாக தைரியமாய் நிற்கவும் தக்கதான உங்களை ஆயத்தப்படுத்தவும் செய்யப்படுகிற ஒரு விதமான ஜெபம். அந்த பிரேயர் ஸ்பிரிட், அந்த ஒரு பிரேயர் ஸ்கீம், அதை கர்த்தர் கொண்டு வர போறார். சாத்தான் பார்க்கிறான், இந்த ஜெப வல்லமை, இந்த ஜெப திட்டம், இந்த ஜெப ஆவி, இது மாத்திரம் ஜனங்களுக்குள் சொல்லப்பட்ட அந்த ஜெபத்தின் ரகசியம் ஜனங்களுக்குள் கற்பிக்கப்பட்டு விட்டால், ஒரு கூட்டம் ஜனங்கள் என்னுடைய கோர பற்களிலே சிக்காதபடி தப்பித்துக் கொண்டு போய்விடுவார்கள். என்னுடைய நோக்கம் என்னன்னா, மற்றவர்கள் அழிவதல்ல,
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அழிவதுதான் அவனுக்கு நோக்கம். அல்லேலூயா. சாத்தானுடைய நோக்கம் என்ன? அங்கே எத்தனையோ பேர் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் செத்தார்களே, அதுவா நோக்கம் கேட்டா அது இல்ல. சாத்தானுக்கு நோக்கம் மோசே கொல்லப்பட வேண்டும் என்பதான் அவனுடைய நோக்கம். கடைசி காலத்தில் வரும் பேரழிவுகள் ஜனங்களை கொல்வதற்காக அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய சபையை கொல்வதற்காக, சபையிலே வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களை கொல்வதற்காக. பாதாளம் தன் வாயை திறந்து கொண்டு உலகம் முழுவதும் அது வேகமாக பின்னாலே ஓடுவது வெகுஜனத்தை கொல்வதல்ல அதனுடைய நோக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதுதான் அதனுடைய நோக்கம். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அதிலே தொடப்படாதபடி நான் உங்களை காக்கும்படி நான் உங்களுக்கு ஒரு புதிய ஜெபத்தை கொண்டு வர போறேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல போறார் பாருங்க, ஒரு புதிய ஜெபம், ஒரு புதிய ஜெப அலை, ஒரு புதிய ஜெப ஆவி, ஒரு புதிய ஜெபத்தின் ரகசியம், ஒரு புதிய ஜெப வாஞ்சை, ஒரு புதிய ஜெப திட்டம் கடைசி நாட்களுக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடைசி கால கொடு மரணங்களில் மரிப்பவர்கள் நரகத்துக்கு போயிருவாங்க. ஒரு காலத்துல அப்போஸ்தலர்கள் காலத்துல இதே மாதிரி உபத்திரவ மரணங்கள் வந்தது. இரத்த சாட்சிகளாய் பலர் மரிச்சாங்க. உபத்திரவத்திலே சிக்கி அவர்கள் மழித்தார்கள், அழிந்தார்கள். ஆனா அந்த உபத்திரம் கடைசி கால உபத்திரம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமாய் ஒரு பஞ்ச் ஆஃப் உபத்திரவங்களை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். அதுல அவர் சொல்றார், இவைகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் இந்த மரணத்துக்கு பின்னால்தான் பாதாளம் தன் வாயை திறந்து கொண்டே வருகிறது. அந்த மரணத்தினுடைய காலம் வரப்போகுது. இவைகளுக்கு நீங்க தப்பணும். நீங்கள் தப்புவதற்கு ஒரே ஒரு மார்க்கம் இருக்கிறது, ஒரு புதிய ஜெபம், ஒரு புதிய ஜெப திட்டம், ஒரு புதிய ஜெப காரியம். கர்த்தர் அதை கொண்டு வர போறார். இந்த திட்டம் இந்த உலகத்திலும் தேவனுடைய சபையிலும் கொண்டு வரப்பட போவதற்கு முன்னால சாத்தானதை மோப்பம் கண்டுபிடித்து விட்டான். அவனுக்கு தெரியும், கடைசி காலம் வந்துருச்சுன்னா, உலகத்தில் ஆங்காங்கே பேரழிவுகள் உண்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னா, நிலநடுக்கங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா, சுனாமி அலைகள் பெருக ஆரம்பிச்சிருச்சுன்னா, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா, இதோ மரணம் தீவிரித்து ஜனங்களுக்குள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, பின்னாலேயே தன் வாயை திறந்து பாதாளம் போக ஆரம்பித்து விட்டது என்று பொருள். இப்ப அது அங்கங்கே ஆரம்பிச்சிருச்சு. வெடிகுண்டு விபத்துகளிலே மரிக்கிறவங்க, கடைசி கால அடையாளங்களே போர்களிலும் யுத்தங்களிலும் மரிக்கிறவர்கள் கூட்டம் எண்ணிக்கை பெருகிக் கொண்டு வருகிறது. நிலநடுக்கங்களில் மரிக்கிறவருடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டு வருகிறது. பாதாளம் தன் வாயை திறந்து புறப்பட ஆரம்பித்து விட்டது. சாத்தான் பார்க்கிறான், இந்த காலத்துல தானே கர்த்தர் தம்முடைய சபையை சந்திப்பதற்கு ஒரு புதிய ஜெபத்தை கொடுக்க போகிறார். விழித்திருந்து செய்து அந்த சோதனைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு ஏற்ற ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் கொடுக்க போறார். அப்ப இந்த திட்டம் சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னால அதை எப்படியாவது கலைத்து விட வேண்டும் என்று சாத்தான் தன் வாயை திறந்து காத்திருக்கிறான். அவன் என்ன செய்ய போறான்னு தெரியுமா? இப்போ இனி வருகிற காலங்களில் பாருங்க, சபைக்கு ஜெபத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் குலைக்க பண்ணுவார்கள். எப்படியோ சாத்தான் இனிமே என்ன செய்வானா, ஏன்னா கர்த்தர் ஜெப திட்டத்தை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த திட்டத்தை செயல்பட விட முடியாம ஆக்கணும்னா முதல்ல சபைக்கு ஜெபத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையை எடுத்து விட வேண்டும். அதான் சாத்தானுடைய திட்டம். அவன் ஒரு காரியத்தை கவுண்டர் ஃபீட் பண்ணணும் இல்ல. அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், சபையில் ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்திலே சோர்ந்து போகும்படிக்கு செய்யறான். ஜெபம் பண்ணி என்னங்க ஆச்சு, ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை போல மனிதர்களுக்குள்ளே ஜெபிக்கிறவர்கள் குறைந்து விடுவார்கள். கடைசி கால தலைமுறை அதுதான் அதிகமா ஜெபிக்க வேண்டிய தலைமுறை. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை வாலிபர்களும் பிள்ளைகளும் ஜெபத்திற்கு தூரமானவர்களாகவே இருப்பதை உங்களால பார்க்க. பாட்டு பாடுவார்கள், வொர்ஷிப் பண்ணுவார்கள், ஊழியம் செய்வார்கள், ஏதோ செய்ய சொன்னா செய்வாங்க. ஆனால் தலைகுனி ஜெபிக்க மாத்திரம் மாட்டாங்க. ஏன்னா சாத்தானுக்கு என்ன வேண்டுமானால் நீ ஊழியம் செய்யலாம், நீ துதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், எல்லாம் செய்யலாம், ஜெபிக்க மாத்திரம் கூடாது. ஏன் தெரியுமா? ஜெபித்தால் தான் ஜெபிக்கிறவன் கடைசி கால பயங்கரங்களையும் தப்பி விடுவான். கர்த்தர் அங்கே சொல்லல, இவைகளுக்கு நீங்கள் தப்பும்படி ராத்திரி பகலா நீங்கள் பாட்டு பாடி கைதட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள் சொல்லல. அல்லது நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருங்கள் சொல்லல. ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். இயேசுவே நேரடியாக சொன்ன வார்த்தை. இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப முதல்ல உங்களுடைய நம்பிக்கைய, சபையின் கடைசி கால சபையின் நம்பிக்கைய ஜெபத்திலிருந்து சீர்குலைத்து விடுவதற்காக சாத்தான் இன்றைக்கு திட்டங்களை வைத்திருக்கிறான். முதல் திட்டம், ஜெபத்துல ஜனங்கள் குளிர்ந்து போய் விடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமா
ஜெபத்துல அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஜெபிப்பாங்க சிலரு, ஆனா அந்த ஜெபத்துல எந்த விதமான உணர்வுமே இருக்காது. மெக்கானிக்கல் பிரேயர், கத்திட்டே இருப்பாங்க சில ஆள். அப்படியோ ஆத்தும ஆதாயங்களுக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொல்லி, ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க போறோம் சொல்லி ஜெபிக்க போனா அங்கே ஒரே சத்தம் தான் கேட்க ஒளி அவர்கள் என்ன வாய் திறந்து ஜெபிக்கிறார்கள் என்பதே நமக்கு புரியவில்லை. சில நினைக்கிறாங்க போய் படபட படபட கைதட்டி கொஞ்ச நேரம் ஆன்னு கத்திட்டே இருந்துட்டா நம்ம ஜெபித்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஜெபம் என்பது வேறு. ஜெபம் என்பது ஆவியோடு உண்மையோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் அந்தரங்கத்திலிருந்தும் புறப்பட்டு வெடித்து செல்ல வேண்டிய ஒரு அனுபவம். அந்த அனுபவம் அது சும்மா கத்திட்டு வர்றதில்லை, அது ஆவியில நிறைஞ்சிட்டு வர்றது அனுபவம் வேற. அது காத்திருப்பு கூட்டங்கள் இருக்கிறது, அதுல வரங்களை நல்ல இயக்கி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி அதுக்கு ஒரு தனி நேரம் இருக்குது. ஜெபம் என்றால் அது வேறு. இந்த ஜெபத்தின் மேல் அநேகருக்கு இப்ப நம்பிக்கை அற்று போய் கொண்டிருக்கிறது. கொஞ்சமா ஜெபிக்கனால என்ன நடக்க போகுது, ஜெபிக்கிறவன் அப்படித்தான் இருக்கிறான், ஜெபிக்காதவன் அப்படித்தான் இருக்கிறான் என்று அவர்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாய் சபை தன் நம்பிக்கையை அந்த ஜெபத்திலிருந்து குளிர்ந்து போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் தனித்தனியாய் வாலிபர்களை அழைத்து நீங்க கேட்டு பாருங்க. ஒரு வாலிபன் ஒரு வாலிப பெண்ணு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அவர்களால் ஜெபத்திலே தரித்திருக்க முடிகிறது என்று கேளுங்கள். தரிக்கவே முடியாது இன்னைக்கு. ஏனென்றால் வாலிபர்கள் தான் அவருடைய குறிக்கோள். ஏன்னா அவங்க தான் அந்த கடைசி கால தலைமுறை. அவர்களை ஜெபத்தில் இருந்து அவர்களை எடுத்துடணும். மத்த எல்லா வேலையும் செய்வான், எல்லா வேலையும் செய்வார். அதை பற்றி சாத்தானுக்கு கவலை இல்லை. நீ ஜெபிக்கத்தான் கூடாது. சபை நடத்தலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு நிர்விசாரத்தினால எங்க பேரு. இது ஒண்ணு. இரண்டாவது என்ன தெரியுமா, பெரிய முன்னோடிகள் இந்த ஜெபத்தை குறித்த ஏருக்கு மாறான கருத்துக்களை ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பிப்பாங்க. இனி அடுத்த பயங்கரம் தான். கொஞ்சம் பெரிய ஊழியக்காரர்கள், கொஞ்சம் பெரிய போதகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஜெபத்தை குறித்த தப்பான கருத்துக்களை ஜனங்களுக்குள்ளே போதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் பெரிய ஊழியக்காரர்கள்ல சரியா ஜெபம் பண்ணாத அல்லது கர்த்தருக்குள்ளே சரியாய் வேரூன்றாத மனிதர்கள் இருப்பாங்க. வெளியே பார்த்தா அவங்களுக்கு பேர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும், பேர் நல்ல பெரிய பேர் இருக்கும், நிறைய ஜனங்கள் கூட்டம் வருவாங்க, நல்லா கூட்டங்கள் நடத்துவாங்க, நல்லா பிரசங்கம் கூட பண்ணுவாங்க. இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்பவே நிறைய புத்தகங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த புத்தகங்களை சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டுமானால் அதுல ஒரு புத்தகத்தை சமீபத்தில் படிச்சேன். ஒரு பெரிய ஒரு பைபிள் ஸ்காலர், அவரு நல்ல வேதத்தை பகுத்து போதிக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனா சில நேரங்களில் நான் பல ஊழியக்காரர்களோட பழகி இருக்கிறேன். ஒரு ஊழியத்துல பிஸி ஊழியத்துல போயிட்டாங்கன்னா ஜெபத்தை கொஞ்சமா அப்படி நிறுத்திடுறாங்க, தளர்ந்துடுறாங்க. ஒரு ஊழியக்காரத்தை நான் கேட்டேன், அப்படி மாதம் முழுவதும் அப்படியே டூர்னு சொல்லி பிரசங்கம் ஊழியம் போயிட்டு இருக்கிறீங்களே, எப்பத்தான் நீங்கள் காத்திருந்து உங்களால ஜெபம் பண்ண முடியும்னு கேட்டேன். அவர் சொன்ன பிரயாணத்துல போகும்போது கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவாராம். பிரயாணத்துல போகும்போது பிளேன்ல போகும்போது கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஜெபம், அவ்வளவுதான். அதெல்லாம் அதே தான் நான் போற இடத்துல ஊழியம் அப்படின்னு சொல்றாங்க. ஊழியக்காரர்கள் கொஞ்சமா ஜெபத்துல கலந்துறாங்க, பிஸி ஆயிடுறாங்க. அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை, கர்த்தரிடத்துல காத்திருக்க ஜெபிக்க நேரம் இருப்பதில்லை. ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லது அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், பல இடங்கள் அழைப்பு வருகிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நேரம் என்பது இருப்பதில்லை, ஜெபிக்க முடியல அவங்களால. இந்த ஜெபத்தை நிறுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கருத்துக்களிலே குழப்பம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் படிக்கிற வசனங்களிலே கருத்து குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு சரி மாதிரி தெரியும். ஒரு பெரிய ஸ்காலர் ஒருவர், நல்ல வேதத்தை பகுத்து சொல்லக்கூடியவர், அவர் எழுதின புஸ்தகம் ஒன்று சமீப நாட்களிலே நான் என்னுடைய கைகளில் கிடைத்தது. அந்த புஸ்தகத்தை படிச்சு பார்க்கிறேன். அவர் சொல்லுகிறார், இந்த சத்மம் எப்போ பார்த்தாலும் இந்த திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுவது, ஜெபத்தில் நின்று கதறுவது, ஜெபம் பண்ணு சொல்லி ஜனங்களுக்கு போதிப்பது, இதெல்லாம் ஒரு துவக்க நிலை கிறிஸ்தவம், ஒரு ஆரம்ப நிலை கிறிஸ்தவம். ஜெபம் பண்ணி காரியங்கள் செய்வது. விசுவாசத்தில் ஒருவன் வந்து விட்டால் அவனுக்கு ஜெபம் தேவையில்லை. நம்ம விசுவாசிக்கிறமே எல்லாம் கிடைச்சிடும் அப்படி விசுவாசிக்கிறவனுக்கு ஜெபம் தேவையில்லை. கீழே எழுதியிருக்கிறாரு, இன்னும் நல்லா ஆழமாய் சொல்ல வேண்டுமானால் ஜெபம் பண்ணுகிறது என்பதே அவிசுவாசத்தின் ஒரு அடையாளமாய்த்தான் காணப்படுகிறது. பாருங்க, இது என்ன புது விளக்கமா இருக்கு. இன்னொருவர் சொல்லுகிறார், மணவாளன் தன் கூட இருக்கும் பொழுது மணவாளரின் தோழர்கள் உபவாசிப்பார்களா என்று இயேசு கேட்டிருக்கிறார். அப்ப நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு நேரமும் இயேசு உங்க கூட இல்லை என்றுதான் நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால உபவாச ஜெபமே பண்ணாத. புத்தகத்துல சரியா தானே இருக்கு. இயேசு சொன்னார், அங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு கேட்டாங்க, ஏயா இன்னைக்கு எல்லாரும் உபவாசம் பண்ற நாள் சனிக்கிழமை, உம்முடைய சீஷர்கள் அங்கே இருக்கக்கூடிய வயலில் இருக்கக்கூடிய கதிர்களை கொய்து அவன் சாப்பிட்டுக்கிட்டே போறான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொன்னார்,
மணவாளன் தங்களோடு இருக்கும் பொழுது மணவாளுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களோ, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று இயேசு சொன்னார். இதை புடிச்சுட்டார் இந்த ஊழியக்காரர். அவர் சொல்றாரு தன்னுடைய விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, பத்திரிகையில, புஸ்தகத்துல, கூட்டத்துல சொல்றாரு, உபவாச ஜெபம் என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஜனங்கள் போறாங்க. நல்லா பாருங்க, மணவாளன் தங்கள் கூட இருக்கும் பொழுது மணவாளனின் தோழர்கள் உபவாசிப்பார்களா என்று வேதத்துல கேட்டிருக்கு. இயேசு சொல்லி இருக்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப இயேசு உங்க கூட இருக்கும்போது நீங்க உபவாசிக்கலாமோ? நீங்கள் உபவாசித்தால் இயேசு உங்களோடு கூட இல்லை என்று தானே நீங்கள் அறிக்கை செய்வதாக பொருள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் ஒரே கைதட்டுறா, அடே அப்பா, ராமநாதத்துக்கு போனா அந்த ஆளு சாப்பிடாத, பச்சை தண்ணி குடிக்காத, இன்ட்ரோல் கூட விட மாட்டேன், விட்டா கூட ஒரு டீ குடிச்சிட்டு வந்துருவான்னு சொல்லி அவன் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க காலையில இருந்து. நம்ம போதகர் நமக்கு எவ்வளவு அழகா சொல்லி தராரு பாருங்கள். மணவாளன் இது போல நாள் எங்களுக்கு தெரியாதே பாஸ்டர் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நம்ம அதனால உபவாசம் பண்ண வேண்டியதில்லை. ஆடினால் போதும், பாடினால் போதும், கைதட்டினால் போதும், கொண்டாடினால் போதும், அவ்வளவுதான், முடிஞ்சது கான்செப்ட். அப்ப பெரிய ஊழியக்காரர்கள் மேடையிலிருந்து பேசினால் அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விடுகிறது. சொல்றாங்க, அவர் சொல்லியிருக்கிறார் பாத்தீங்களா, அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இன்னொரு புத்தகத்துல ஒருவர் எழுதியிருக்கிறார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஜெப நடை, ஜெப யாத்திரை, அதெல்லாம் எங்க பைபிள்ல இருக்குது? இவர் பைபிள் இருக்கிறதான் செய்வாரா? அவர் போறாரு, காரு பைபிள்ல இருக்குதா? இல்ல கார்ல போக மாட்டேன், கழுதையில் தான் போவேன் என்று சொல்ல வேண்டியதானே? ஏனென்றால் அந்த காலத்துல இயேசு கழுதையில் போனதாக தான் இருக்கிறது ஒழிய காரில் போனதா இல்லை, பைபிள்ல இல்ல. பைபிள் இல்லாத காரை பயன்படுத்தலாமா? அப்ப ஊழியக்காரெல்லாம் ஆளுக்கு ஒரு கழுதையில போக முடியுமா? இவர் பைபிள்ல இல்லையா? அது ஜெப நடை, ஜெப யாத்திரை, அது என்றெல்லாம் அது போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருந்த இடத்திலிருந்து ஜெபித்தாலே போதும். கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவன். நீங்க வீட்டிலேயே ஜெபித்தாலே போதும். அந்த இடத்துக்கு தான் போய் ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்படி சொன்னா என்னன்னா, இவர் வீட்டுல உட்கார்ந்தாவது ஜெபம் பண்றாருன்னு பார்த்தா அதையும் செய்ய மாட்டார். அழுது ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெப யாத்திரைகள் தேவையில்லை, ஜெப நடைகள் தேவையில்லை, அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்படாத காரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு பெரிய மிஷனரி ஸ்தாபனத்தின் இயக்குனர். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நடைகள் தேவையில்லைன்னு, அது பைபிள் வசனத்துல போடலன்னு. நான் ஒரு கேள்வி அவர்களுக்கு கேட்கிறேன், மிஷனரி ஸ்தாபனங்கள் வழியாக மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்று வேதத்தில் எங்க போட்டிருக்கு? மிஷனரிகள் அனுப்பப்பட்டால் சபையின் மூலமாய்த்தான் அவர்கள் அனுப்பப்பட வேண்டும் என்று வேத சட்டம் சொல்லுகிறது. அல்லையா? இவர் தனியா ஒரு ஸ்தாபனத்தை வச்சு மிஷனரிகள் அனுப்புவாராம், அதை குறித்து பைபிளை தேட மாட்டாராம். ஜெப நடை போவதும் உபவாசம் பண்ணுவதும் பைபிள் இருக்கான்னு தேடுவாராம். ஏன்னா அது சோறு சம்பந்தமான விஷயம் பாருங்க, அதை தேடத்தான் சொல்லும். அப்படி சோறு, ஏன்னா அதுக்கு என்ன செய்யறது, ஏதாவது பசி தாங்க முடியல, அதுக்காக வேதத்தில் எழுதியிருக்கிறது பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் விசுவாசித்து கர்த்தருக்குள்ளே செயல்படும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார். அதே இயேசு தன் சீடர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது. அதுவும் இயேசு தான் சொன்னார். அல்லேலூயா. அப்படின்னா இயேசு சொல்ல வேண்டியதானே, நான் தான் உன் கூட இருக்கேன், உபவாசம் பண்ணாத. இயேசு கூட இருக்கும் பொழுதே அப்படி சீஷர்கள் இடத்துல ஒரு பிசாசு பிடித்த ஆளை கொண்டு வராங்க. ஜெபம் பாக்குறாங்க, இயேசுநாதர் ஜெபத்திற்காக வெளியே போயிட்டார். ஜெபம் பாக்குறாங்க, போக மாட்டேங்குது பிசாசு. அவர்கள் முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள், போகவில்லை. அப்புறம் இயேசுநாதர் வர்றாரு, வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உடனே பிசாசு போகுது. இவர்கள் ஆச்சரியம், ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு நேரம் மாங்குன்னு ஜெபம் பண்ணமே, பிசாசு போகலையே, என்ன ரகசியம்? அப்ப இயேசு சொன்னார், இவ்விதமான இந்த ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாதுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு அப்பதான் உபவாசம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். இயேசு அப்பதான் உபவாசம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். ஆகவேதான் அதை அவர்களுக்கு கற்பித்தார், உபவாசம் பண்ணக்கூடாது. இயேசு தன் அனுபவத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார், என் பிதா என்னை ஒரு நாளும் எப்படி இருக்க விடலையா, தனியா இருக்க விடல. பிதா அவரோட தான் இருக்கிறார், அவர் போய் ஏன் உபவாசம் பண்ணிட்டு வந்தார்? அப்படி அப்ப வியாக்கியானங்கள் என்று வைத்துக் கொண்டு நம்ம சும்மா தலை அறிவா யோசி எதையாவது பேசி மண்டை வேண்டாத காரியங்கள் எல்லாம் நம்ம தலையில் ஏற்றி கொண்டிருக்க கூடாது. சிலருக்கு ரொம்ப கவலை இருக்கும், ஆதாம் எந்த மொழியில பேசினார், ஏவாள் எந்த மொழியில பேசினார், ரெண்டு பேரும் சண்டை போட்டா என்ன இதுல சண்டை போடுவாங்க, ஆதாம் ஏவாளுக்கு SMS கொடுத்தா எந்த மொழியில SMS கொடுத்தோம், இதெல்லாம் இப்ப பாருங்க கேட்கணும். அப்போ நமக்கு தேவையானது எதுவோ அதை நம்ம பெற்றுக்கொள்ள வாங்க நேயர்களே, தேவனை ஆராதித்தோம், அவரை துதித்தோம், அவருடைய வல்லமையின் வார்த்தையை நாம் கேட்டோம்.
அந்த வார்த்தை மெய்யாகவே நம் மத்தியில் பெரிய அசைவை ஏற்படுத்தி இருக்கிறது. தேவன் அநேகருக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு எழுத மறக்காதீங்க. தொடர்ந்து இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். This is an Angel TV production.